நம்ம 6th நியூ புக்கில் 9 இயல்கள் இருக்குது. ஒவ்வொரு இயலில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 9 இயல்கள் இருக்குது. மொழி, இயற்கை, அறிவியல் தொழில்நுட்பம், கல்வி, நாகரிகம், பண்பாடு. இயல் 6 தொழில் வணிகம். 7 நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம். 8 அறம், தத்துவம், சிந்தனை. 9 மனிதம், ஆளுமை. இந்த 9 இயல்களில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் தேன் இயல் 1 இன்பத்தமிழ். இது பாரதிதாசனுடைய பாடல் தான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலுடைய ஆசான் அவர்கள் தான். பாடலின் பொருள்: தமிழுக்கு அமுது என்று பெயர், நிலவு என்று பெயர், மனம் என்று பெயர், பால் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றதுன்னு சொல்லியிருக்கார் இந்த பாடலில். புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயிரிற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறாரு. தமிழை பற்றி தான் இந்த பாடல் ஃபுல்லாக. இந்த பாடலின் பொருளும் அதுதான். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும்னு பாரதிதாசனார் சொல்கிறாரு. நூல்வெளி: பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இந்த வீடியோவில் நூல்வெளிகளும் பார்த்துக்கலாம். நூல்வெளி பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். பாரதிதாசனார் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக நம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம் கவிதைகளின் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யாருன்னா பாரதிதாசனார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. காசி ஆனந்தன்: தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் சொல்லி தமிழை பற்றி இன்னொரு கவிஞர் யார் பாடியிருக்காங்கன்னா காசி ஆனந்தம். அவர் பாடல் எதுனா தமிழே உயிரே வணக்கம். அடுத்தது இயல் 1 தமிழ் கும்மி. இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இது அவர் எழுதின தமிழ் கும்மி பாடல். கூட்டம் கூட்டமாக கும்மி பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். இது தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம். இசையோடு பாடும் கும்மி கொட்டி ஆடும் பாடல் தான் இது. பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இந்த பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். நூல்வெளி: பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் தான். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. நாம் போன வீடியோவில் இதழ்களும் ஆசிரியரும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுவும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். இப்பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது 8 தொகுதிகளாக இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு பாடல் எத்தனை தொகுதிகளாக இடம்பெற்றிருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்தது வளர்தமிழ். தமிழ் இலக்கியங்களை இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்காரு. அவருடைய எந்த வரிகளில் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவன்னு சொன்னார்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற வரிகளை சொன்னவர் பாரதியார் அவர். இதில் தமிழ் மொழியின் இனிமையை சொல்லியிருக்காரு. மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இளம் பிள்ளையாம்
எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் கூறிய கருத்தும் தமிழ் தாய்க்கு பொருந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல்கள்லாம் ஃபஸ்ட்டு. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழின்னு சொல்லி உணரலாம். வலஞ்சொலி எழுத்துக்கள் இளஞ்சொலி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, இன்ன வந்து வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு டா, யா, லா. இது மூன்றும் இடஞ்சொலி எழுத்துக்கள். பாக்ஸில் தெரிந்து தெளிவோம்ல சொல் வந்து தமிழ், தமிழ்நாடு, தமிழன். இந்த சொல்லெல்லாம் எந்தெந்த இலக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு, மேற்கோள்கள் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே தொல் அப்படிங்கிற தொல்காப்பியம் 386வது வரிகளில் தமிழ் அப்படிங்கிற மேற்கோள் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த சொல் வந்து முதல்ல ஆளப்பட்ட இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம்ல வஞ்சிக்காண்டம்ல தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை சொல் வந்திருக்கு. அந்த மேற்கோள் எதுன்னா இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சிக்காண்டம் 165வது வரிகளில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. தமிழன் அப்படிங்கிற சொல் எந்த இலக்கியத்தில் வருது அப்படின்னா முதல்ல அப்பர் பாடின தேவாரம்ல வருது. தமிழன் கண்டாய் அப்படிங்கிற மேற்கோள் இருக்குது. திருத்தாண்டகம் 23வது வரிகளில் தமிழன் அப்படிங்கிற இது வந்து அப்பர் பாடின தேவாரம் இலக்கியில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சீர்மை மொழி இதில் வந்து அல் கூட்டல் திணை இசிக்கோல் உயர்வு அல்லாத திணை அக்ரிணை. அல் கூட்டல் திணை வந்து உயர்வு அல்லாத திணை. தாழ்த்திணைன்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணைன்னு அக்ரிணை அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொன்னாங்க. கீழே பாருங்க, பாகற்காய் கசப்புடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது தான் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினாங்க. இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. பாகு அல்லாத காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி தான். 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் கொண்டிருக்கு. திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் நம்ம முதலிய காப்பியங்களை கொண்டுள்ளது. இலக்கண வளம் நிறைந்தது தான் நம்ம தமிழ் மொழி. ஓரெழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவது உண்டு. ஒரு எழுத்து ஒரு பொருளை மா அப்படிங்கிறது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தரக்கூடிய ஒரே ஒரு சொல் எதுன்னா மா தான். ஒரு எழுத்து எதுன்னா மா. இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வளர்தமிழ் இயல் தமிழ் எண்ணப்பட்டு வெளிப்படுத்தும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். இது நோட் பண்ணிக்காங்க. இது கூட ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் இருக்குல்ல, அதில் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் தான் 3. இயற்தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். இது மறந்துடாதீங்க. தெரிந்து தெளிவோம் பாக்ஸில் தாவர இலை பெயர்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழையை வந்து இலைகள்னு சொல்லுவாங்க. அகத்தி, பசலை, முருங்கையை வந்து கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரையை புல்லுன்னு சொல்கிறோம். நெல், வரகை வந்து தாள் அப்படின்னு சொல்கிறோம். மல்லி வந்து தலைன்னு சொல்கிறோம். சப்பாத்தி, கள்ளி, தாளை வந்து மடல்னு சொல்கிறோம். கரும்பு, நாணலை வந்து தோகைன்னு சொல்லுவோம். பனை, தென்னை, ஓலை, கமுகு அதாவது பாக்கு அது வந்து கூந்தல்னு சொல்லப்படுது. அடுத்து புதுமை தமிழ். இணையம், முகநூல், புலனம்னா வாட்ஸ்அப், முகநூல்னா ஃபேஸ்புக்கு. குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை ஆகிய சொற்களில் எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புதுமை மொழியும் நம்ம தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரியும். 1ன்னா கா, 2ன்னா உ, 3ன்னா ங, 4ன்னா சா, 5ன்னா ரு, 6 நு,
7 ஏ 8 ஆ 9 கு 10 கா போட்டு ஒரு 0 மாதிரி இப்படி வரும். இதுதான் தமிழ் எண்களை அறிவோம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் பார்க்கலாம். சொல்லு இடம்பெறும் நூல்கள் பார்த்துடலாம். சொல் வேளாண்மை கலித்தொகையில் இருக்குது, 101வது வரி. திருக்குறளில் 81ல் வேளாண்மை அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. உழவர் நற்றிணை 4ல் இடம்பெற்றிருக்கு. பாம்பு அப்படிங்கிற சொல் குறுந்தொகை 239ல் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற சொல் 10:10-15ல் இடம்பெற்றிருக்கு. 5 முதலை அப்படிங்கிற சொல் குறுந்தொகை 324ல் இடம்பெற்றிருக்கு. 6 கோடை அகநானூறு 42ல் இடம்பெற்றிருக்கு. உலகம் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம்ல 56வது. திருமுருகாற்றுப்படை இந்த 2 நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது உலகம். மருந்து அப்படிங்கிற சொல் அகநானூறு திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அகத்திணையில் 41ல் இடம்பெற்றிருக்கு. 10 அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் களவியல் 110 திருக்குறள் 84ல் இடம்பெற்றிருக்கு. உயிர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கத்திலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் 955வது குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல்ல 142, திருக்குறள் 531ல் மகிழ்ச்சிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. மீன் குறுந்தொகை 54ல் இடம்பெற்றிருக்கு. புகழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் வேற்றுமையில் இடம்பெற்றிருக்கு. அரசுங்கிற சொல் திருக்குறள். செய் அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையியல்ல இடம்பெற்றிருக்கு. பார் அப்படிங்கிற சொல் பெரும்பானாற்றுப்படையில் 435ல் இடம்பெற்றிருக்கு. ஒளி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48ல் இடம்பெற்றிருக்கு. 20 முடி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் வினையியல்ல இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது பிறந்த நாள் வாழ்த்து. அறிவுமதியுடைய ஒரு இது கொடுத்துருக்கா. உலகம் பார்த்து உனது பெயரை நிலவில் நாள் எழுத வேண்டும், நீண்ட காலம் நீ நீடூழி வாழ வேண்டும்னு பிறந்த நாள் வாழ்த்து அறிவுமதியுடைய கவிதையை கொடுத்துருக்காங்க. கனவு பழித்தது கடிதம் வடிவில் இருக்குது. இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் 5ம் கலந்து உலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் இருக்கிறவர் யாருன்னா தொல்காப்பியம் நூலில். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இருக்கிற அறிவியல் செய்தி, இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகுது, பின்னர் அதுதான் குளிர்ந்து மழையாக பொழியுதுங்கிற இப்படி சொல்கிற இந்த அறிவியல் செய்தியை குறிப்பிட்டிருக்கிற நூல்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை சொன்ன நூல் எது அப்படின்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆழக அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி, இப்படி சொன்னவர் ஔவையார். அப்புறம் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அப்புறம் முக்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருந்துகளுக்கான இன்றைய கூறுகள் வியப்பாக இருக்குது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. எதுனா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதின பாடல் கலிலேயோடைய கருத்தை விளக்குவதாக இருக்கிறது. அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிலம் நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம்.
கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. முதல் எழுத்து கா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இந்த திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டுங்கிற திருவள்ளுவ மாலை கபிலர் எழுதிய வரிகள். அடுத்தது தமிழில் தெரிந்து தெளிவோம். தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா மேனன் குடியரசுத் தலைவர், மேதகு டாக்டர் ஆபேஜே அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரேலின் மேலாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இவர்களெல்லாம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஆவார்கள். அப்புறம் தமிழ் எழுத்துக்களும் வகைகளும். தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இலக்கண வகைகள் 5 வகைப்படுது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் நம்ம இதெல்லாம் 6th புக்குங்கிறதுனால ஓரளவுக்கு கொடுத்து. குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கக்கூடியது, நீண்டு ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துகள். குறில் எழுத்துகளுக்கான மாத்திரை 1 மாத்திரை கால அளவு. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை அளவு. இது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பில் ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கிறது. இங்கு, இஞ்சு, இன்னு இதெல்லாம் இந்த 6 எழுத்தும் மென்மையாக ஒலிக்கிறது. இரு ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிற எழுத்துக்களாக இருக்குது. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து தமிழ் மெய்யல் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது எது அப்படின்னா ஆயுத எழுத்து தான். அந்த எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. வீவர்ஸ், நன்றி, வணக்கம். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம்.